குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவற்கொடி வேலவன் துணை. இப்போ ஜோதிடத்தில் திருமண பொருத்தத்தில் ஒரு முக்கியமான விதி. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த பொருத்தம் இருந்தால் போதும், அந்த பொருத்தம் இருந்தால் போதும், நட்சத்திர பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்குது? சில பேர்த்துக்கு குழந்தையே இல்லாமல் இருக்குது, கல்யாணம் ஆனால் பிரச்சனையாயிருது. எத்தனை பேர் வாழ்க்கையும் கெட்டு போச்சுன்னு சொல்லலை. எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்குது, எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே கெட்டு போகலை. இதுதான் நான் சொல்கிற முதல் விதி. எல்லாருமே கெட்டு போகலை. சில பேர்த்து வாழ்க்கையில் ஏன் இருக்குது இப்படி? அவங்க வாழ்க்கையில் மட்டும் நட்சத்திர பொருத்தம் பார்த்தானே பண்ணி வச்சாங்க, ஏன் இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு ஜாதக யாராவது யோசனை பண்ணியிருக்குமா? இந்த திருமண பொருத்தம் போட்டோம், இந்த ஜோசியர் தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு. நம்ம மக்கள்கிட்ட ஒரு சின்ன குற்றக்குறை என்னென்னா, ஒரு ஜாதகர்கிட்ட போவாங்க, அந்த ஜாதகர் அந்த திருமண பொருத்தம் சேர்த்த வேண்டான்னு சொல்லுவாங்க. இவங்க வேறு 2 பேர்த்துக்கிட்ட போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சாதகமாக அந்த பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணையும் மாப்பிள்ளை இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா காசு இருக்குது, பணம் இருக்குது, வேலை இருக்குது, கொஞ்சம் வசதி இருக்குது. இந்த பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிக்கிச்சு. அதனால் 2-3 பேர்த்திட்ட பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க 2 பேரில் யாரோ அதிகமாக யார் ஓகே பண்ணுறாங்களா, ஒரு 4 பேர்த்த பார்த்தோம்னா ஒரு 2 பேர் ஓகே பண்ணாங்கன்னா அதுலேயும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 2 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, 2 பேர் வேணான்ட்டாங்க, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இன்னொரு ஆளை பார்ப்பேன்னா அப்பவும் இன்னொரு ஆள் போவாங்க. அப்போ 3ஆவதாக ஒரு ஆள். இங்கே எண்ணிக்கை தான் திருமண வாழ்க்கையை முடிவு பண்ணுது. அன்பு நண்பர்களுக்காக ஒரு சின்ன வேண்டுகோள். திருமண பொருத்தம் ஒரு வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான ஒன்று, மிக மிக முக்கிய தேவையும் கூட. அதனால் ஒரு சுய ஜாதகத்தில் நட்சத்திர பொருத்தத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் 2, 3, 7 ஸ்தானம் கெடக்கூடாது. கெட்டுச்சுன்னா அதே மாதிரி அந்த ஆண் ஜாதகத்தில் 2, 3, 7 கெட்டுருச்சு அப்படின்னா நட்சத்திர பொருத்தம்லாம் இல்லை. இங்கே பெண் ஜாதகத்தில் 2, 3, 7 கெடாமல் சேர்த்தணும். சேர்த்தா என்ன ஒன்றும் ஆகாது. யாரோ ஒருத்தருக்கு கெட்டு இருந்தால் யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ பெண் ஜாதகத்தில் கணவர் நின்றதற்கு 8ஆம் இடம் பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, அங்கே கணவனுக்கு ஆயில் நல்லா சேர்த்துனா வேலை முடிஞ்சு வச்சு, அங்கே ஒன்றும் ஆகாது. கணவருக்கு ஆயில் பங்கம்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. அதே போல் இங்கே குழந்தை இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்டில் எடுத்துட்டோம்னா, அங்கேயும் குழந்தை இல்லை அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்கு இருக்குனாலும் வந்துடும். 2 பேர்த்துக்குமே இல்லைன்னு சொல்கிறது தான் இங்கே பிரச்சனையே. ஒரு விஷயம் 2 பேருக்கும் ஒரே விஷயத்தை குறிகாட்டக்கூடாது. அதே போல் 2 பேர்த்துக்கும் ஒரே வீடு திதி சூனியமாகக்கூடாது. 2 பேர்த்துக்கும் அவயோகியில் லக்கணம் உட்காரக்கூடாது. திருமண பொருத்தத்தில் நிறையா இருக்குது, ஆனால் சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் நடத்துகிற மாதிரி நட்சத்திர பொருத்தத்தில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னா இல்லை. மக்களை குழப்பிக்கொள்ள வேண்டாம். திருமண பொருத்தை வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு சுய ஜாதகத்தில் 2, 3, 7 கெட்ட ஒரு ஜாதகம் இருந்தால் எதிர்ப்பாளின ஜாதகத்தில் 2, 3, 7 கெடாமல் சேர்த்த வேண்டும். இன்னும் சில விதிமீறல்களோ உள்ளது. இதை பயன்படுத்தினாலே திருமண பொருட்கள் மிக அற்புதமாகத்தான் அமையும். வாய்ப்பளித்த நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும்